வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தூய்மையே சேவை இருவார தூய்மை தின விழாவின் நிறைவு விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌகான், துறை செயலர்கள், அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற உறுதிமொழி எடுக்கப்பட்டு மாணவர்கள், பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறந்த தூய்மை பணியாளர்கள், தன்னார்வலர்களுக்கு 5 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நாடு சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க காந்தி பிறந்த நாளில் நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். உள்ளாட்சித்துறையின் தூய்மை குறித்த விழிப்புணர்வு விளம்பரங்கள் அனைத்தும் ஹிந்தியில் இருக்கின்றது. தமிழ் இருக்கிறதா என தேடி பார்க்கின்றேன். தூய்மையே சேவை என்ற வரிகள் அழைப்பிதழில் ஹிந்தியில் இருக்கின்றது. எதை வைத்து நான் இப்பொழுது பேசுவது? நானே தடுமாறும் பொழுது மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அதேபோல் மாணவர்கள் தூய்மை குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி செல்வதை பார்த்தேன். அதில் கூட தமிழ் இல்லை. மக்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார்கள் என தெரியுமா? எனவே இனிவரும் காலங்களில் பதாகைகள், அழைப்பிதழ்கள் தமிழில் இருக்க வேண்டும், தமிழில் எழுத வேண்டும், தமிழில் படிக்க வேண்டும் என்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கின்றது. அரசின் விளம்பரம் தமிழில் இருக்க வேண்டும் என்பதை இனி எல்லா துறைகளும் கடைபிடிக்க வேண்டும். பாரத பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய திட்டங்களை கொண்டு வருகின்றார். இதற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்கின்றார். ஆனால் இதன் விளம்பரங்கள் ஹிந்தியில் இருந்தால் மக்களுக்கு எப்படி புரியும்? இது குறித்து துணைநிலை ஆளுநரிடம் எனது கருத்தை தெரிவித்தேன். அவரும் மத்திய மாநில அரசின் திட்டங்களின் விளம்பரம் இனிமேல் தமிழில் இருக்க வேண்டும், இதனை பாரத பிரதமரிடம் தெரிவித்து அவரும் ஏற்றுக்கொண்டுள்ளார் என தெரிவித்தார். கார்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் கர்லிங் புதுச்சேரி சார்பில் 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் இன்று தொடங்கியது. இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ஹரியானா, சிக்கிம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 22 மாநிலங்களைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். கர்லிங் ஃபெடரேஷன் சங்க பொதுச் செயலாளர் வினோத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கர்லிங் விளையாடி போட்டியை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருந்த நாராயணசாமி மத்திய அமைச்சராகவும் இருந்தார். இவர் எப்பொழுதெல்லாம் டெல்லியிலிருந்து புதுச்சேரிக்கு வருகின்றாரோ அப்பொழுது புதுச்சேரியில் விடுதலை புலிகள் நடமாட்டம் உள்ளது என்று பொய்யான கருத்துக்களை வெளியிடுவார். கடந்த 3 ஆண்டுகளில் 90% மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த அரசு மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் களங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாராயணசாமி தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றார். தொடர்ந்து ஒரு பொய்யை கூறினால் அதை உண்மையாகிவிடும் என்று அவர் நினைக்கின்றார். நாராயணசாமி முதல்வராக இருந்தபோது நேர்மையான ஆட்சி நடத்தியிருந்தால் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கலாம். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் நிற்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்த அரசு மக்கள் திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருகின்றது. அந்த வைத்தறிச்சலில் நாராயணசாமி பேசுவதாகவும் ஊழல் குறித்து ஆதாரம் இருந்தால் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும். தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டை நாராயணசாமி கூறி வந்தால் தேவைப்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம், நாங்களும் வழக்கு தொடுப்போம் என்றார். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கூறாமல் உயர்ந்த பதவியில் இருந்த நாராயணசாமி பொத்தாம் பொதுவாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் பாஜக தலைவர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், தனக்கு இதுவரை எந்த ஒரு தகவலும் இல்லை, தலைவர் பதவி வழங்குவது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். அதாவது ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்குரிய ஆதாரத்தை அவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர அந்த ஆதாரத்தை அவர் கொடுக்கட்டும். முதல்ல ஆதாரத்தை அவர் கொடுக்கட்டும். எதுல ஊழல் நடந்திருக்கு, என்ன ஊழல் 19 சொல்லக்கூடாது. ஏன்னா அவரை பற்றி ஒரு 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 உதாரணம் மட்டும் நான் சொன்னால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
அதாவது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது இவரும் காங்கிரஸ் கட்சியில் அதனுடைய பொறுப்பில் இருந்த நேரத்தில் எப்பெல்லாம் டெல்லியிலேருந்து புதுவை மாநிலத்துக்கு வராரோ அப்பெல்லாம் விடுதலை புலி நடமாட்டம் இருக்குதுன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு அவர் டெல்லிக்கு போயிடுவார். இதுதான் அவருடைய வழக்கம். அதாவது எப்போதும் அவர் ஏதாவது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்த அரசிற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும், அமைச்சர்களுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது போற குற்றச்சாட்டுகளை அவர் தொடர்ந்து சொல்றாரு. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர் திரும்ப திரும்ப அது மாதிரி பொய்யான ஒரு தகவல்களை மக்கள் மத்தியில் சொல்லிட்டு வராரு. அப்படி அவருடைய காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் நேர்மையாக ஆட்சி நடத்தி இருந்திருந்தார்னா ஏன் அவர் தேர்தலில் நின்று இருக்கலாம், மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அவர் கொண்டு வந்திருக்கலாம். ஏன் அதெல்லாம் கொண்டு வர தவறினார் அவரு? அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த அரசு இன்னைக்கு நல்லா நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு மக்களுக்கான திட்டங்கள் இன்னைக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 90% திட்டங்கள் இன்னைக்கு மக்களை போய் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது, சேர்ந்துருக்குன்ற அந்த வைத்தறிச்சலை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு 2 இருசக்கர வாகனங்கள் அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றதாக திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் திருப்பட்டினம் போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் திருப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது சந்தேகத்திற்குரிய இருசக்கர வாகனத்தை பரிசோதனை செய்த பொழுது வாகனத்தில் ஒட்டப்பட்டுள்ள வாகன பதிவு எண் போலியாக இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த வாகனத்தின் சேஸ் நம்பர் மூலம் மேற்படி வாகனமானது திருப்பட்டினம் காவல் நிலைய சரகத்தில் திருடு போன வழக்கு சம்பந்தப்பட்ட வாகனம் என்று தெரிய வந்தது. மேலும் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நாகை மாவட்டத்தை சேர்ந்த பரத்ராஜ் என்கின்ற பரத் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோரை விசாரித்ததில் இருவரும் வாகன திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்பது தெரிய வந்தது. இதில் திருப்பட்டினம் பகுதியில் மட்டும் ரூபாய் 2.75 லட்சம் மதிப்பிலான 2 பைக்குகளை 4 பேர் திருட்டில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. இதனையடுத்து திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட பரத்ராஜ், நாவுக்கரசு மற்றும் தேவேந்திரன் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த திருப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நலசங்கம் மற்றும் புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து துளுவ வேளாளர் மாணவர்களுக்கு 16ஆம் ஆண்டு தங்க காசு மற்றும் ஊக்க பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு விழா மாநில தலைவர் மோகன்ராஜ், பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் அருள் செல்வம் தலைமையில் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மற்றும் CBSE பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று துளுவ வேளாளர் மாணவ மாணவிகளுக்கு தங்க காசு மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு புடவை, கண் கண்ணாடி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துளுவ வேளாளர், அகமுடையார், வேளாளர் பிள்ளை மற்றும் வெள்ளாள முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமகன் மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மோகன்ராஜ், பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் அருள் செல்வம், ஆலோசகர் விஸ்வநாதன், துணைத் தலைவர் சேகர், ஆறுமுகம், ராமலிங்கம், துணை செயலாளர் கண்ணன் மற்றும் செய்தி தொடர்பாளர் நரேந்திரன் உட்பட ஏராளமான சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் புரட்டாசி மாத மகாளி அமாவாசை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என
பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரணைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.